நம்ம இன்னைக்கு ஒரு வசனம் தியானிக்கலாம். யோபு 22வது அதிகாரம் 2-3 வசனங்கள். யோபு 22வது அதிகாரம் 2-3 வசனங்கள். ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமா இருக்கிறதுனா தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பான். நீர் நீதிமானா இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமா? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாரமா இருக்குமா? அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்றது யாருன்னா நம்ம முதல் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது தேமானியனான எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, இந்த வார்த்தைகளை சொல்லுவது அந்த வசனங்களை எல்லாம் சொல்லுவது எலிப்பாஸ். இவர் யோபு கிட்ட சொல்றாரு. அதாவது ஒரு மனுஷன் ரொம்ப ஞானியா விவேகியா இருக்கிறதுனால ஆண்டவருக்கு அதனால என்ன பிரயோஜனம்? மட்டும் இல்லாம நீங்க உத்தமரா இருக்கிறீங்க. யோபுவின் உத்தமத்தை நம்ம எல்லாருமே அறிவோம். அவர் ஒருவேளை பிள்ளைகள் நம்ம 1ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஒருவேளை பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்துல ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது நினைச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி இருதயத்துல நினைத்திருப்பார்களோ என்று எண்ணி கூட அவர் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி அப்படி பரிசுத்தமா இருக்கக்கூடியவர். அவருடைய அந்த பரிசுத்தத்தை இந்த இடத்துல முன்வைத்து எலிப்பாஸ் கூறுகிறார், நீர் இவ்வளவு நீதிமான இருக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன பலன்? நீர் நிறைய விஷயங்களை பட்டியலிடுறீங்க. நான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தேன், என் கண்களை அந்நிய ஸ்திரீகளை நோக்கியதில்லை, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லைன்னு சொல்றீங்களே, ஆனா உங்களுடைய அந்த நீதியினால உங்களுடைய அந்த உத்தமத்தினால ஆண்டவருக்கு என்ன பலன் என்று இந்த இடத்துல எலிப்பாஸ் கேட்கிறார். இந்த இடத்துல நாமும் இதே கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளலாம். நம்ம எல்லாருமே சபைக்கு வரோம், வீட்டுல நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம். நம்முடைய உத்தமத்தினால ஆண்டவருக்கு என்ன பலன்? நம்மை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார், ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறார். நம்மை பார்க்கலும் சன்மார்க்கமா பூமியில வாழுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனா அந்த கூட்டத்துல துன்மார்க்கமாய் வாழ்ந்த நம்மை, பாவ சேற்றில இருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவருடைய ரட்சிப்பினால் அலங்கரித்து இந்த நேரத்துல சபையில வைத்திருக்கிறார். நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்ற போஜனத்தை ஒவ்வொரு நாளும் தருகிறார். நல்ல ஒரு சபையில நிலைநாட்டி இருக்கிறார். நம்முடைய ஆத்மா நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாகக்கூடிய வார்த்தைகளை பெற்று இருக்கு. ஆனா இவைகளை பெற்று நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யறோம்? இது நம்மளை இவ்வளவு ஆண்டவர் வளர்த்துறதுக்கு நம்ம என்ன, அதனால ஆண்டவருக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தா நம்ம ஒண்ணுமே இல்லை. காரணம் நம்ம வளர்த்திட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பெண்கள் என் குடும்பத்துக்காக ஓடணும், என் பிள்ளைங்களை பார்க்கணும், என் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ உபவாசம் இருந்தா கூட நம்ம சொல்றோம், நான் உபவாசிக்கிறேன், சபை இப்படி ஆராதனைகளுக்கெல்லாம் சரியா வர்றேன். இதனால ஆண்டவருக்கு என்ன பலன்? அப்படி யோசித்தா நமக்கு தான் நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கோமே தவிர ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்வது நம்முடைய ஆத்மாவை காப்பதற்காக, உபவாசம் இருப்பது நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக. அப்ப நம்ம ஆண்டவருக்கு என்ன பலன் யோசித்தோம்னா ஆண்டவருக்காக பெருசா நம்ம ஒண்ணும் செய்யாம இருக்கோம். உதாரணமா நம்ம பார்க்கிறோம், புரிகிற விதமா சொல்லணும்னா ஒரு செடி, ஒரு மனுஷங்க நம்ம யாராவது ஒருத்தர் ஒரு செடி வைக்கிறோம். அது நல்லா வளர்வதற்காக ஒவ்வொரு நாளும் அதற்கு உரமும் தண்ணீரும் கொடுக்கப்படுது. அப்ப அந்த உரத்தையும் தண்ணீரையும் நல்லா உறிஞ்சு அந்த மரம் சும்மா வளர்றதுனால அந்த மரத்தை வைத்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த மரத்திலிருந்து அநேக கனிகள் நல்ல பறந்து விரிந்திருந்த ஒரு நிழல் கொடுத்து அப்படி இருந்ததுன்னா அதுதான் அந்த மரத்தை வைத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகும். இன்று நம்ம என்ன பண்றோம்னா ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெறுகிற வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேக தண்ணீரிலும் நம்ம நல்ல அந்த அபிஷேக தண்ணீரை குடித்து சபையிலிருந்து கேட்கிற வார்த்தைகளை பெற்று நல்ல புஷ்டியா நம்ம வளர்றோமே தவிர, நல்ல பெருசா இருக்கோமே தவிர, ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மளை மட்டும் பார்த்துட்டு முன் செல்லுகிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில கனி இல்லை. ஆண்டவர் பலனை எதிர்பார்த்தார்னா நம்முடைய லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஆனா வெளியே நம்ம நல்ல பெரிய பரிசுத்தவான்கள் போல, ரொம்ப நல்லவர்கள் போல நம்முடைய வாழ்க்கை காணப்படுதே தவிர பெரிய அளவுக்கு பலன் கொடாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். வேதத்திலிருந்து 2 சகோதரிகளை, 2 குரூப் ஆஃப் சகோதரிகளை உங்க முன்னாடி நான் எடுத்து வைக்கிறேன். அந்த ரெண்டு டீமையும் உங்க முன்பாக எடுத்து வைத்து நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை நம்ம ரொம்ப டைம் ஆகுறதுனால நம்ம சுருக்கமா தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சகோதரி உண்டு, சமாரிய ஸ்திரீ. 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்த்தோம்னா இயேசுவே அவங்க கிட்ட தண்ணீர் கேட்கிறார். தண்ணி கேட்கும் போது அவங்க அதுக்கு ஒரு பெரிய கதை சொல்றாங்க, நீர் யூதனா இருக்க என்கிட்ட தண்ணி கேட்கலாமான்னு. ஆனா அந்த சமாரிய ஸ்திரீ என்று நான் சொன்ன உடனே உங்க மனதுல எல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். அவங்க சரியில்லாத ஒரு ஸ்திரீ, அவங்களுக்கு 5 புருஷர் உண்டு, இந்த மாதிரி காரியம் தான் நம்ம மனசுல வரும். ஆனா அந்த சகோதரி இயேசுவை மேசியா என்று அறிவதற்கு முன்பதாக அந்த காரியம் எல்லாம் செய்தாங்க.
ஆனா இயேசுதான் உண்மையான மேசியா என்று அறிந்து அந்த நேரத்திலேயே அந்த நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர் மேசியாவாகி இயேசு கிறிஸ்து என்று அறிந்த உடனே அவங்க செய்த அடுத்த காரியம் என்ன? இயேசு அப்படியே விட்டுட்டு அவங்க ஊருக்குள்ள போயிட்டு உடனே நான் வந்து மேசியாவை பார்த்தேன், அவர் தானும் வந்து பாருங்கன்னு போய் சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். இப்ப நமக்கு வந்து நம்முடைய ஊர்ல நம்முடைய தெருவுல நல்ல சாட்சியுள்ள ஒரு பேர் இருக்கு. நம்மளே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்முடைய தெருவில் உள்ள எத்தனை பேருக்கு சொல்லியிருப்போம்னு யோசித்து பார்த்தா பெரிய அளவுக்கு இல்லை. ஆனா இந்த சமாரிய ஸ்திரீ ஏற்கனவே கெட்ட பேர் வாங்கினவங்க, ஊர்ல எல்லாராலும் தவறானவங்கன்னு அறியப்பட்டவங்க. அப்ப அவங்க அந்த வழியா போகும்போதே அங்க பாக்குறவங்க எல்லாம் அவங்கள தப்பாதான் ஒரு ரெண்டு பெண்கள் தண்ணி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிடலாம். இந்த சகோதரி அந்த வழியா போவாங்க, பார்த்து சிரிப்பாங்களா? சிரிக்க மாட்டாங்க. எத்தனை குடும்பத்தை கெடுத்தவன் தப்பா பேசுவாங்க, வேணும்னே நம்ம ஊர் பாஷையிலன்னா என்னென்னமோ பண்ணுவாங்க இல்லையா? ஆனா அப்படி தன்னை எதிர்க்கிற அந்த கூட்டத்தா கிட்ட போயிட்டு அவங்க தன்னை என்ன நினைத்தாலும் பரவாயில்லன்னு அவங்க எண்ணி எத்தனையோ முறை அந்த சகோதரி அதே வழியை வெட்கத்தோட போயிருக்கலாம். தான் சொல்லுவதை அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையான்னு கூட அவங்க பார்க்கல. தான் பெற்ற ரட்சிப்பை உடனே தன்னுடைய ஊர் ஃபுல்லா சொல்லி அங்குள்ளவங்க எல்லாரையுமே ஏசப்பாட்டை அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த சமாரிய ஊர் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த சகோதரி இவங்க வந்து பாவின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்ட முதல் நாளே பலரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினாங்க. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல அந்த சகோதரிக்கு ரட்சிப்பை கொடுத்ததின் பலன் என்ன? பலர் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அந்த சகோதரி ஒரு வழியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட அன்றே பலரை நீதிக்குட்படுத்தினால் அந்த சமாரிய ஸ்திரீ. இன்னைக்கு நம்ம ரொம்ப அந்த ஸ்திரீ போல பாவி இல்லைன்னு சொல்லி நாமே மெச்சி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஆண்டவருக்கு இந்த மாதிரி பலன் கொடுக்கத்தக்க விதத்துல நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பெண்களாகிய நம்ம நல்ல அழகா பேச அறிந்தவங்க, வாழைப்பழம் போல அழகா மழுப்பலா ரொம்ப காதுக்கு இனிமையா பேச அறிந்தவங்க. நமக்கு கிடைத்திருக்கிற அந்த கிருபையை வைத்து நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கோம்? என்ன பலன் கொடுக்குறோம்? நமக்கு ஒரு மன கஷ்டம்னா உட்கார்ந்து ஜெபிச்சு ஏசப்பாட்டிருந்து வார்த்தையை வாங்குறோம். ஏதாவது ஒரு கவலைன்னா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அழறோம். இந்த மாதிரி நமக்கு மட்டும் நன்மைகளை பெறுகிறோமே தவிர நம்முடைய நீதியினால ஆண்டவருக்கு என்ன பலன்? நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்காம நம்ம அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி என்ன பலன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இது ஒரு கூட்டம். இன்னொன்று, மார்க் 16வது அதிகாரத்துல முதல் வசனம் மட்டும் வாசிக்க நன்றா இருக்கும். மார்க் 16:1. போதும். இதுல 3 சகோதரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமி என்பவள். இந்த 3 ஸ்திரீகளை குறித்து நம்முடைய மைண்ட்ல வந்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நல்ல ஸ்திரீகள். இயேசு மரித்து அந்த உயிர் பெறுவதற்கு, அதாவது உயிர் பெற்ற அந்த நாள்ல கூட அவங்க அதிகாலையில எழுந்தாங்க. இயேசு சிலுவையில் அறையப்படும் போது கூட அழுந்தாங்க. எல்லாருக்கும் முன்னாடி நீதியா இருந்தாங்க. ஆனா இந்த சகோதரிகள் செய்த ஒரு காரியம் கீழே கொடுக்கப்படுது. அதாவது அந்த இடத்துல ஒரு வெள்ளை உடை தரித்த ஒரு புருஷர் அங்க வந்து இருக்கிறாரு. அங்க வந்து அவங்க இந்த 3 ஸ்திரீகள்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து தான் சொல்லியபடியே தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக அவர் வந்து கலீலியாவுக்கு போயிட்டாரு, இந்த விஷயத்த அவங்க கிட்ட போய் சொல்லுங்கன்னு இந்த ஸ்திரீகள்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஆனா இந்த ஸ்திரீகள் என்ன பண்ணாங்களாம்? 7-8 வசனங்களை நம்ம பார்க்கும்போது சொல்லி அனுப்பின அந்த காரியத்தை அந்த ஸ்திரீகள் போய் சொல்லவே இல்லை. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு காஸ்பல்ல இது ஒரு ஆண்டவர் ஒரு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு தேவ மனுஷன் ஒரு காரியத்தை சொல்றாரு, ஒரு தேவதூதன் ஒரு காரியத்தை சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க, இப்ப ஆண்டவரே மேல இருந்து இறங்கி வந்தாதான் இவங்க ரட்சிக்கப்படுவாங்க. மேல இருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தே எல்லாராலும் நீதிமான் என்று உத்தமர்கள் என்று அறியப்படுகிற இந்த ஸ்திரீகள் தங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளைகளை இந்த இடத்தை நிறைவேற்றவில்லை. வேதத்துல பார்க்கிறோம், அவங்க பயந்து ஒன்றும் சொல்லாம போனாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்றோம்னா, நமக்கு இருக்கிற அந்த நற்பெயர், வெளியே எல்லார்ட்டையும் இருக்கிற நற்பெயர் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு போகணும். இப்ப நம்ம சுவிசேஷம் மற்றவங்ககிட்ட சொல்றோம்னா, இல்ல ஏதாவது ஆண்டவருடைய பணியை ஏதாவது செய்யணும்னு நினைத்தோம்னா நம்ம கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, வேலை செய்யறவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இருக்கிற தெருவில் உள்ளவங்க நம்ம பற்றி என்ன நினைப்பாங்கன்னு அவங்கள நம்ம மனசுல நினைச்சு பயந்து ஒண்ணுமே செய்யாம அப்படியே போறோம். இப்படி நம்ம வாழுகிறதுனால ஆண்டவருக்கு என்ன பலன்? நம்ம இந்த சபையில ஆண்டவர் நிலைநாட்டி இருக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன பலன்? நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து பர்ஃபெக்டா இருக்கு, ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், காணிக்கை சரியா கொடுக்குறோம், சபைக்கு சரியா வரும், இது போதும், நம்ம உண்மையான உத்தம கிறிஸ்தவர்களா வாழ்றோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி தேவ சமூகத்திலிருந்து நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு இருக்கிற நாம் கனிகூடாமல் வாழுகிறதுனால ஆண்டவருக்கு என்ன யூஸ்? ஒண்ணுமே இல்லை. நம்மளை மட்டும் நம்ம திருப்தி பண்ணுகிறவர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல ஒரு நிமிஷம் இன்னைக்குள்ள லைஃபை மட்டும் யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு
நான் ஆண்டவருக்கு என்ன பலன் கொடுத்திருக்கிறேன். யாருக்காவது மற்றவங்க நம்ம ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப கம்மி. நான் பலர் ஜெபிக்கிறத கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே என்கிட்ட ஜெபிக்க சொன்ன எல்லாரையும் நினைத்தரலி அவங்களுக்குரிய காரியங்களை நிறைவேற்றுங்கன்னு இப்படி ஒரே வார்த்தையில முடிப்பாங்க. நம்ம தேசத்துல பல தீமைகள் நடக்கு, அதுக்காக நம்ம திறப்புல நின்றிருக்கிறோமா? அல்லது சுவிசேஷ காரியங்கள்ல நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற பலரை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கோமா? பாருங்க, அந்த பாவியான ஸ்திரீ வந்தது ஒரு நாள் தான் அவங்க இயேசுவை குறித்து அறிந்து ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட அஞ்சே பலரை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. நம்மை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி பல ஆண்டுகள் ஆகியும் வருஷத்துக்கு ஒரு குடும்பத்தை நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருந்தாலே இந்த கிராமமே ஆண்டவருக்கு சொந்தமாக மாறி இருக்கும். ஆனா நம்ம நம்மை மாத்திரம் பார்த்துட்டு போறவங்களா இருக்கோம். ஆனா இந்த நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து நம்மளுடைய நீதினால, ஆண்டவரை இதுவரைக்கும் என்னால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் இல்லை இயேசுப்பா, இனிமேல் நான் ஒரு பலன் கொடுக்கக்கூடியவளாக, கனி கொடுக்கக்கூடியவளாக, உமக்காக நிற்கக்கூடியவளாக என்னை மாற்றோம்னு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா?